பொது தேர்தலுக்கு முன் அகதிகள் நாடு கடத்தப்பட மாட்டார்கள். பிரிட்டன் பொது தேர்தலுக்கு முன் அகதிகள் நாடு கடத்தப்பட மாட்டார்கள் என அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் உறுதியளித்துள்ளார். பிரிட்டனுக்கு சட்டவிரோதமாக வரும் அகதிகளை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் பிரிட்டன் பொது தேர்தல் நடைபெறும் ஜூலை 4ஆம் தேதி வரை இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் தான் நடைமுறைக்கு வரும் என்றும் பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். சீன இறக்குமதி கார்களுக்கு 100% வரி. எலான் மஸ்க் கண்டனம். சீன இறக்குமதி கார்களுக்கு 100% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்ததற்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெற்ற தொழில்நுட்ப மாநாட்டில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இதுபோன்ற வரியை தானும் டெஸ்லா நிறுவனமும் அமெரிக்காவிடம் கேட்கவில்லை என்று தெரிவித்தார். ஏற்கனவே சந்தையில் எந்த ஒரு தடையும் இல்லை என்றால் போட்டியாளர்களை சீன கார் தயாரிப்பு நிறுவனங்கள் நசுக்கிவிடும் என எலான் மஸ்க் தெரிவித்திருந்தது நினைவு கூறத்தக்கது. பிரிட்டன் பொது தேர்தல் சூடு பிடிக்கும் அரசியல் களம். பிரிட்டன் பொது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. பிரிட்டன் பொது தேர்தல் ஜூலை 4ஆம் தேதி நடைபெறும் என பிரதமர் ரிஷி சுனக் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து வடக்கு அயர்லாந்தில் தேர்தல் பரப்புரையை அவர் உடனடியாக தொடங்கிவிட்டார். பிரிட்டனில் மின் கட்டணத்தை கட்டுக்குள் வைத்திருந்ததன் மூலம் பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தியதாக ரிஷி சுனக் பெருமிதம் தெரிவித்தார். இதேபோல எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தலைவர் ஸ்டார்மர் ஸ்காட்லாந்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். 2வது உளவு செயற்கைக்கோளை ஏவ வடகொரியா திட்டம். வடகொரியா 2வது உளவு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ தயாராக இருப்பதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. டாங்சாங் க்ரீ பகுதியிலிருந்து ஏவப்படும் செயற்கைக்கோள் உதவியுடன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை வடகொரியா வேவு பார்க்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்க ராணுவ தலைமையகமாக பென்டகன் ஆகியவற்றை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் போரை நிறுத்த புதின் விருப்பம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் புதின் விரும்புவதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் 2 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது. இதில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் உயிரிழந்துவிட்டனர். இந்த நிலையில் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு முன்வந்தால் அதை ஏற்க புதின் தயாராக இருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் மேலை நாடுகள் இந்த பிரச்சனையில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் புதின் நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.